வாங்க இன்றைக்கி கருப்பு உளுந்தில் கஞ்சி எப்படி வைக்கலான்னு சொல்கிறேங்க. நான் கருப்பு உளுந்து வாங்கி ஒரு 3 தாட்டி நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வருஷமே ஆனாலும் கெடாதுங்க, நல்லா இருக்குங்க. இப்போது இதுக்கு நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. 3 பேர்த்துக்கு வர அளவுக்கு இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேங்க, கருப்பு உளுந்து பவுட்ரு. அதுக்கு நீங்கள் சர்க்கரை வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லை பனை வெல்லமும் போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க, தேங்காய் துருவி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி கஞ்சி வைக்கிறதுக்காக ஊற்றி வச்சுருக்கேங்க. 1 டம்ளர் தண்ணி அப்படியே வச்சுருக்குங்க. இப்போ இந்த பவுடரை கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போது பாருங்கள், நான் தண்ணி இல்லாமல் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நீங்களும் கலக்கிக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போது தண்ணி கொதிச்சிருச்சிங்க. கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க, ஏன்னா அதில் அப்போ தாங்க அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால தாங்க அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு அந்த கரைச்சி வச்சுருக்கிற உளுந்த மாவை எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணியாக இருக்குதுங்க. நல்லா கொதிக்க ஓரளவு திக்னஸாக வந்துடுங்க. நீங்கள் எந்த கஞ்சி வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிரமப்படாமல் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டு மீதி தண்ணியை இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற மாவை தூக்கி ஊற்றி கலக்கி வைங்க. உங்களுக்கு ஈஸியாக வரும். களி கிண்டவோ எதாக இருந்தாலும் சரி ஈஸியாக வருங்க. இந்த கஞ்சி உடம்பு வலிக்கு, கை கால் வலிக்கு, பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக திக்னஸாக வருதுங்க. இது நீங்கள் மூடி வைக்காதீங்க. மூடி வச்சு காய வச்சிங்கன்னா பொங்கி கீழெல்லாம் ஊற்றிடுங்க. அதனால் ஓப்பன்லேயே வச்சு காய வைங்க. இது கொதிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த உளுந்தோட வாசனை நல்லா தெரியுங்க உங்களுக்கு. சாயந்தரம் நேரத்துக்கு நீங்கள் டீக்கு பதில் இந்த கஞ்சியை கூட வச்சு குடிக்கலாங்க. இப்போது சர்க்கரையை போட்டுக்கலாங்க. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணால் நாட்டு சர்க்கரை வேணும், பனை வெல்லம் எது வேணால் போட்டுக்கலாங்க. சர்க்கரை போட்டு கலக்கி விடலாங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் போட்டுக்கலாங்க. தேங்காயும் போட்டுக்கலாங்க. இப்போது தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை எல்லாம் போட்டுங்க. ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாங்க. என்னடா அது கஞ்சி கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நான் 1 டம்ளர் சுகர் எதுவும் போடாமல் வெறும்னே அப்படியே வெறும் கஞ்சி மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. சுகர் மட்டும் போடலைங்க. இதில் ஏலக்காய், தேங்காயெல்லாம் போட்டிருக்குதுங்க.
பாருங்கள் கஞ்சி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரமே நான் ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேங்க. பாருங்கள் உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க குடிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.